ஹாய், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சியில் நம்ம பாளையக்காரரை பற்றி பார்க்க போகிறோம். பாளையக்காரர் டாப்பிக்கில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு, அது யார் கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் வந்தது, அதில் 2 பார்ட்டிஷன் இருந்தது, கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள்னால் 72. யார் கொண்டு வந்தாங்கன்னா, மதுரை நாயக்கரான விஸ்வநாயக்கர் அவருடைய அமைச்சருடைய உதவியினால் 1529 72 பாளையங்களை தோற்றுவிச்சிருப்பாங்க. இப்போ கிழக்கில் கிழக்கு பாளையங்கள்னு ஒன்று இருக்குது. கிழக்கில் ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. நமக்கு கிழக்கு பாளையங்களை எப்படி கேள்வி கேட்கலான்னா, ஒரு 3 பேரை கரெக்டாக கொடுத்துட்டு 4வதாக மேற்கு பாளையத்துலேருந்து எடுத்து வச்சு பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனாட்டி 4ஐயும் கொடுத்துட்டு இவை அனைத்தும் சரின்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. மேற்கு பாளையங்களில் பார்த்திங்கன்னா, ஊத்துமலை, தலைவான்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஆகியவைகளும்